வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 8.1ல 14th sum பார்க்க போறோம். For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. அதாவது ஒரு 100 நபர்களுடைய மதிப்பெண்களுடைய சராசரியும் திட்டவிலக்கமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சராசரி 60 மீனஸ் 60 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்டவிலக்கம் 15 அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 45ங்கிற மார்க்கை 40ஆகவும் 72ங்கிற மார்க்கை 27ஆகவும் என்டர் பண்ணி கூட்டி அதுக்கு மீனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது சராசரியும் திட்டவிலக்கமும் தவறாக கூட்டி 2 மார்க்கை மட்டும் மாற்றி கூட்டி நமக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள கரெக்டான மீனும் கரெக்டான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அதாவது தப்பா பண்ண விஷயத்த சரி செஞ்சு சரியான சராசரியும் சரியான திட்ட விளக்கமும் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஃபார் அ குரூப் ஆஃப் 100 கேண்டிடேட்ஸ் சொல்லியிருக்கிறதுனால n100 அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதே மாதிரி மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது சராசரியும் திட்ட விளக்கமும் எவ்வளவு அப்படின்னு இருக்காங்க. சராசரி 60, திட்ட விளக்கம் 15 இருக்காங்க. சோ சராசரி x bar அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லைங்களா. மீன் இஸ் மென்ஷன்ட் as x bar and standard deviation is mentioned with the sign sigma. அப்ப அது ரெண்டும் என்னன்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்ம சராசரியை வச்சு சிக்மா xஐ கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா 100 மார்க் உடைய கூடுதல் முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த டோட்டல்ல எது ராங்கா ஆட் பண்ணிருந்தோமோ அதை சப்ராக்ட் பண்ணிட்டு எது சரியா கூட்டணுமோ அதை வச்சு சேர்த்து கூட்டணும் இல்லைங்களா. அதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சிக்மா xஐ, சம் ஆஃப் ஆல் தி மார்க்ஸ். அப்ப அதை முதல்ல கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் தப்பா கூட்டியிருக்கோம் பாருங்க, அதை கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் அது சரி செய்யணும். அதனால தப்பா கூட்டினா டோட்டல் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சோ x பார் வந்து சிக்மா xi பை n தான் நமக்கு இந்த 60. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க 60ன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 60 இதனோட மதிப்பு ராங் சிக்மா xஐ கண்டுபிடிக்கிறதுக்காக அதனோட வேல்யூ 16 எடுத்துட்டு போட போறோம். n 100ன்னு தெரிஞ்சதுனால பாருங்க 60 கூட இந்த n பெருக்க போறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 60 இன்டூ என்னோட வேல்யூ 100. ஸோ 6000 அப்படிங்கிறது தவறான xஐ கூட்டும் போது இந்த 45க்கு பதிலா 40னும் 72க்கு பதிலா 27னும் கூட்டினாங்க இல்லையா, அந்த கூடுதல் 6000 கிடைக்குது. அப்போ 40யும் 27 தான் ராங் ஆட் பண்ண நம்பர்ஸ். நம்ம இதுக்கு பதில் 45யும் 72யும் தான் சேர்க்கணும். இப்போ தவறானதை நம்ம நீக்கணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 40யையும் 27யும் சப்ராக்ட் பண்ணணும். இந்த 45யும் 72மே சேர்க்கணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். எப்படி 45 பிளஸ் 72, நம்ம இது ரெண்டையும் கூட்டினா 67 வருங்களா. 67 இதுல இருந்து கழிச்சிடலாமா 117, இது ரெண்டையும் கூட்டினா 117 வருமா. 117ல இருந்து 67 கழிச்சா 50 கிடைக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நமக்கு இந்த 6000 கூட 50யும் கூட்டி 6050 அப்படிங்கிறது சரி செய்யப்பட்ட சிக்மா xஐ. அதாவது நம்ம தப்பானதை கழிச்சிட்டோம், சரியானதை சேர்த்திட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6000 கூட இந்த 50 சேர்த்தனோம்னா 6050 கிடைக்குது. கண்டுபிடிச்சு போட்டோம். ஸோ இதுதான் 6050 தான் நமக்கு தேவையான சிக்மா xஐ. ஆனா சிக்மா xஐ நம்மள கேட்கல, நமக்கு சராசரி அதாவது மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ x பார் சிக்மா xi பை n, அதாவது 6050ஐ 100ஆல் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடிய இந்த 60.5 தான் சரியான சராசரி. So 60.5 is the corrected mean. So 60.5 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி சிக்மா xஐ தவறானதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு நம்ம அப்புறம் சரியா மாத்திக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா முதல்ல எழுதுவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் is equal to root of sigma xi square by n minus sigma xi by n the whole square. இதுல ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை முதல்ல நீக்கிடுறோம். சோ நம்ம இந்த
ஸ்கொயர் ரூட்டை நீக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் xy ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் xy பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு முதல்ல எழுதிருக்கோம். இப்போ இந்த சிக்மாவோட வேல்யூ நமக்கு 15ன்னு தெரியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம எப்படி சிக்மா xy ஃபர்ஸ்ட் தப்பானது 6000ன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது சரியானது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ண வேண்டியதை சப்ராக்ட் பண்ணிட்டு பண்ணோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த சிக்மா xy ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த சிக்மா xy ஸ்கொயர்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த சிக்மா xy அப்படின்னா அப்படியே நேரா 100 மார்க்கையும் ஸ்ட்ரைட்டா அப்படியே கூட்டிக்கிறது வந்து சிக்மா xy. இந்த சிக்மா xy ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றது, வர்க்கப்படுத்தி கூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா தவறான சிக்மா xy ஸ்கொயர் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டானது எதுங்கிறத நம்ம எப்படி இங்க பண்ணணுமோ அதே மாதிரி கழிக்க வேண்டியதை கழிச்சுட்டு கூட்ட வேண்டியதை கூட்டிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்க இதுல 15 ஸ்கொயர், ஏன்னா சிக்மாவோட மதிப்பு நமக்கு தவறானது 15, அதனால தவறானதை தான் முதல் இதுக்கார போட்டு தவறான சிக்மா xy ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் கரெக்ட் பண்ணி அதனுடைய கரெக்டான சிக்மா xy ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க இது நமக்கு அப்படியே வச்சுக்க போறோம். xy ஸ்கொயர் பை என்னோட மதிப்பு 100ன்னு தெரியும் மைனஸ் இது தவறானது என்ன அப்படின்னா பாருங்க இந்த 60 தான் தவறானது. அப்போ 60 ஸ்கொயர் போட்டோமா. இப்போ 15 ஸ்கொயர் 225. இப்போ அந்த 60 ஸ்கொயர் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தா பிளஸ் 60 ஸ்கொயர் இல்லைங்களா. அப்போ சிக்மா xi ஸ்கொயர் பை 100. இந்த 60 ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னா பாருங்க 60 ஸ்கொயர் இஸ் 60 into 60. அப்போ 6 36 ரெண்டு ஜீரோவையும் போட்டுக்கோமா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா பாருங்க 225 ஆட் பண்ணா 3825 கிடைக்கும். ஸோ 3825. இந்த 100 இங்க கொண்டு வந்துருங்க, பெருக்கலா வந்துடும். சிக்மா xy ஸ்கொயர். அப்போ therefore தவறான சிக்மா xy ஸ்கொயர் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கி 3,82,500 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் தவறானது. 3,82,500ங்கிறது தான் தவறான சிக்மா xy ஸ்கொயர். இப்போ சரியான சிக்மா xy ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், நாம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்க 3,82,500 கூட தப்பா கூட்டியிருக்கோம் பாருங்க. இந்த 40 27 இந்த இடத்துல 40 ஸ்கொயர் 20 ஸ்கொயரா கூட்டியிருக்கோம், அதை கழிச்சிட போறோம். 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர் அதை கழிச்சிட்டு எது சரியானதோ அது கூட சேர்க்கணும் இல்லைங்களா. அதையும் இது ஸ்கொயர் பண்ணி தான், இந்த ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் பண்ணி தான் சேர்க்கணும். ஸோ 45 ஸ்கொயர் பிளஸ் 72 ஸ்கொயர். பாருங்க 40 ஸ்கொயரோட மதிப்பு 1600, 27 ஸ்கொயரோட மதிப்பு 729, ரெண்டையும் முதல்ல கூட்டிக்கலாம். ஸோ 3,82,500 மைனஸ் 2,329. இது ரெண்டோடைய கூடுதல இது வந்து கழிச்சுக்கிட்டு பாருங்க இது ரெண்டோடைய கூடுதல் 45 ஸ்கொயர் 2025ம் 72 ஸ்கொயர் இஸ் 5,184. ரெண்டையும் ஆட் பண்ணா 7,209. இப்போ இந்த 7,209 வந்து 2,329 கழிச்சா நமக்கு 3,82,500 பிளஸ் 4,818 வரும். இது ரெண்டையும் நம்ம கூட்டிக்க போறோம். பாருங்க 3,82,500 கூட 4,880 கூட்டணும் அப்படின்னா 0,8,3,7,8,3. ஸோ 3,87,300. சிக்மா xy ஸ்கொயர் என்ன கிடைக்குது அப்படின்னா 3,87,380 அப்படின்னு கிடைக்குது. இதை வச்சு புதுசா சரியான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சரியான திட்ட விலக்கம் ஃபார்முலா முதல்ல எழுத போறோம். ரூட் ஆஃப் சிக்மா xi ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா xi பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா எல்லாமே சரியானதா போடணும். இப்போ சிக்மா xi ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இதை போடணும். சிக்மா xi பை n-க்கு இதனோட தான் போட போறோம். ஸோ 3,87,380 பை 100 மைனஸ் இதுக்கு 6,050 பை 100 த ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே ரூட்டுக்குள்ள எழுதிட்டோம். பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிட்டு இது 100, இது 10 ஸ்கொயர் பாருங்க 100 ஆயிடும். ஸோ ஒரு வாட்டி 100 கீழே எழுதிக்கலாம். இட்ஸ் இன்சைட் த ரூட். இது 3,87,380 மைனஸ் 605 பெருக்கும்போது 25 30 6 அப்படிங்கும்போது 6 5 30
36 so 3,66,025 னு கிடைக்குது 3,66,025 இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இதில இருந்து இத கழிக்க போறோம் பாருங்க 3,87,380 ல இருந்து 3,66,025 கழிக்க போறோம் 10 ல 5 போச்சுனா 5 7 ல 2 போச்சுனா 5 இங்க 3 அப்படியே 1 2 சோ ரூட் பாருங்க இதுல இருந்து இத கழிச்சா நமக்கு 21,355 னு கிடைக்குது by 100 இது ரூட் குள்ளார இப்போ இத 100 ஆல வகுத்தா root of 213.55 அப்படினு வரும் சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம் ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 14.613 அப்படினு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 digits இருந்தா போதும் correcting to 2 decimal places so standard deviation is 14.61 அப்படினும் அதே போல x bar மீன் வந்து நமக்கு என்னன்னு கிடைக்குதுன்னா 60.5 னும் இது ரெண்டும் தான் நமக்கு சரியான திட்டவிலக்கம் மற்றும் சராசரி 15th question the mean and variance of 7 observations are 8 and 16 respectively if 5 of these are 2 4 10 12 14 then find the remaining 2 observations அதாவது 7 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி முறையே 8 16 ஆகும் இதில் 5 தரவு புள்ளிகள் 2 4 10 12 மற்றும் 14 எனில் மீதமுள்ள இரு தரவு புள்ளிகளை கண்டறிக அதாவது ஒரு 7 தரவு புள்ளிகளுடைய மீன் சராசரியும் அதனுடைய விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸும் நமக்கு கொடுத்தாங்க அந்த 7 தரவு புள்ளிகள்ல 5 நம்பரா கொடுத்துட்டு மீதி 2 நம்பரை நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ அத நாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க எது வேணுமோ எது நம்ம கண்டுபிடிக்கணுமோ அது A and B ஆ வெச்சுக்க போறோம் let the two observations be A and B அத தமிழ்ல எழுதணும்னா இரு தரவு புள்ளிகளை A மற்றும் B என்க அப்படி எழுதிட்டோம் இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது முதல்ல எழுதுவோம் ஃபர்ஸ்ட் 7 observations னு சொன்னதனால n is 7 அதுக்கு அப்புறம் மீன் அதனுடைய சராசரி வந்து நமக்கு 8 அப்படினு கொடுத்திருக்காங்க அதனுடைய விளக்க வர்க்க சராசரி அதாவது வேரியன்ஸ் வந்து 16 அப்படினு சொல்லிருக்காங்க இந்த 7 அப்சர்வேஷன்ஸ்ல 5 தான கொடுத்திருக்காங்க இந்த AB யோட சேர்த்து அந்த 7 நாம எழுதுவோம் 2 4 10 12 14 அதுக்கு அப்புறம் இந்த A and B ன்னு இந்த 7 அப்சர்வேஷன்ஸ் முதல்ல எழுதிட்டோம் இப்போ இதுக்கு x bar நமக்கு என்ன அப்படினா summation xi அப்படிን by n அப்படிங்கிறது ஃபார்முலா இல்லைங்களா இதுக்கு என்ன அர்த்தம் இதையெல்லாம் கூட்டி இந்த 7 ஆல வகுக்கணும்னு அர்த்தம் சோ அதை எழுத போறோம் 2 plus 4 plus 10 plus 12 plus 14 plus a plus b அப்படினு சொல்லிட்டு நாம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி by இந்த 7 ஆல ஏனா என்னோட மதிப்பு 7 அதனால 7 ஆல வகுக்குறோம் இதனோட மதிப்பு நமக்கு 8 னு கொடுத்திருக்காங்க சோ 8 is equal to நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படினா 6 16 28 42 ன்னு கிடைக்குது 42 plus இந்த a plus b a-வையும் b-ஐயும் நம்ம நம்பரோட கூட்ட முடியாது இல்லைங்களா அதனால அத அப்படியே வெச்சிட்டு by 7 இந்த a ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தோம்னா 8 7 56 னு மல்டிப்ளிகேஷன் ஆகி இது 56 ஆயிடும் equal to 42 plus a plus b இப்போ இந்த a plus b மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் 56 minus 42 is equal to a plus b நமக்கு 14 ன்னு கிடைக்குது இந்த a plus b யோட வேல்யூ இத நாம என்ன பண்ண போறோம்னா a ஓடதோ அல்லது b யோட வேல்யூவோ கண்டுபிடிச்சு வெச்சுக்க போறோம் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்க b is equal to இந்த 14 minus a ன்னு எழுதிக்கலாம்ங்களா இது நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும் வெச்சிருக்கோம் இப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சிக்மா ஸ்கொயர் அதாவது விளக்க வர்க்க சராசரி நமக்கு 16 ன்னு கொடுத்திருக்காங்க வேரியன்ஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் அதுக்கு முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம் summation xi square by n minus summation xi by n the whole square அப்படிங்க இந்த விளக்க வர்க்க சராசரி இருக்குல்ல வேரியன்ஸோட ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம் இப்போ எதெல்லாம் நமக்கு இங்க தெரியுமோ அதனோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இங்க summation xi square அப்படினா என்னன்னா ஒவ்வொரு அப்சர்வேஷன்ஸையும் ஸ்கொயர் பண்ணி அதாவது வர்க்கப்படுத்தி கூட்டுறதுன்னு அர்த்தம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணனும்னு அர்த்தம் சோ இந்த சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ 16 எழுதிட்டு ஈக்குவல் டு இந்த சிக்மா xi ஸ்கொயர் இதெல்லாம் வர்க்கப்படுத்தி கூட்டிக்கலாம்ங்களா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாமா 2 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் plus 10 ஸ்கொயர் plus 12 ஸ்கொயர் plus 14 ஸ்கொயர் plus a square plus b square னு 7 அப்சர்வேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி by 7 போட்டுட்டோம் மைனஸ்
இந்த சிக்மா xi by n அப்படிங்கிறது இந்த x பார் தானேங்க, அதனோட மதிப்பு 8, இதோட ஹோல் ஸ்கொயர்ங்கிறதுனால ஸ்கொயர் போட்டுட்டோம். இப்போ இந்த 16 இந்த மைனஸ் 8 ஸ்கொயர்ங்கிறது இது தனியா இருக்கு, இது தனி, இந்த மைனஸ் 8 ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தா பிளஸ் 8 ஸ்கொயர், 8 ஸ்கொயரோட மதிப்பு 64, அதனால நம்ம அதனோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சே போட்டுட்டோம். இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா 4, இதனோட ஸ்கொயர் 4 ஓட ஸ்கொயர் 16, 10 ஸ்கொயர் இஸ் 100, 12 ஸ்கொயர் இஸ் 144, 14 ஸ்கொயர் இஸ் 196, அப்புறம் ஒரு a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இந்த அப்சர்வேஷன்ஸோட ஸ்கொயர்ஸ் by 7 அப்படியே எழுதிட்டோம். இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு 80 கிடைக்குங்களா, 80 is equal to நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். இது 20, 120, 264, அப்புறம் 264 கூட 196 ஆட் பண்ண போறோம், 0, 60, 416 கிடைக்குது. 460 plus a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் by 7. இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வர போறோம். 80 into 7 is 560 வருங்களா, அப்போ 460 plus a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்னு ரைட் சைடுல இருக்கிறதையும் எழுதிட்டோம். இது 560, இந்த 460 இடது பக்கம் தூக்கிட்டு வந்து கழிச்சிடுறோம். so is a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்ஸ் வேல்யூ. அப்ப அப்படியே திருப்பி எழுதலாம். a ஸ்கொயர் plus b ஸ்கொயரோட மதிப்பு 560ல 460 போச்சுன்னா 100. இப்போ நம்ம இந்த b யோட வேல்யூ இங்க யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம் பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் பாருங்க b க்கு பதிலா என்ன எழுதணும், 14 மைனஸ் a தான், இதுக்கு ஸ்கொயர் இருக்கனால the whole square is equal to 100 அப்படினு எழுதிட்டோம். இப்போ இது a ஸ்கொயர் அப்படியே, இது a minus b whole square ஃபார்ம்க்கு எக்ஸ்பாண்ட் பண்ணனும்னா இதனுடைய ஸ்கொயர் 196 மைனஸ் 2ab அப்படிங்கும்போது 28a பிளஸ் b ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ஆகும் equal to 100. இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். இதை இது கூட ஆட் பண்ணலாங்களா, 2a ஸ்கொயர் அடுத்து இது minus 28a இந்த plus 196 இந்த 100 லெஃப்ட் தூக்கிட்டு வந்து minus 100 ஆக்கி equal to 0. இது எல்லாரும் பாருங்க கழிக்கலாம் பாருங்க, இதுல இருந்து இத மட்டும் கழிக்க முடியும். so 2a ஸ்கொயர் minus 28a plus 96 equal to 0 னு இருக்கு. எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இல்லைங்களா, இரட்டைப்படை எண்கள், ரெண்டால வகுக்கலாம். by 2 by 2 by 2 னு போட்டு எல்லாத்தையும் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 ஆல டிவைட் பண்றோம். என்ன ஆகும் பாருங்க, 2க்கு 2 போயிடும், இது 14 ஆயிடும். so a ஸ்கொயர் minus 14a plus 48 is equal to 0 னு வரும். it is a quadratic equation in variable a. இதுதானேங்க, இது ஒரு இருபடி சமன்பாடு, a வில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு. a க்கு 2 மதிப்புகள் கிடைக்கும். 48 க்கு காரணிகள் கண்டுபிடிக்க போறோம். கூட்டினா ஏன்னா +48 கூட்டினா நமக்கு 14 வரணும். இங்க பிளஸ் இருக்கனால ரெண்டுக்கும் ஒரே சைடு, பட் இங்க மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ். சோ ரெண்டும் பெருக்குனா +48, ரெண்டையும் கூட்டினா -14. சோ a - 8 into a - 6 சமம் 0. அப்போ ஒவ்வொன்றும் 0 க்கு சமங்களா. சோ a - 8 equal to 0, a - 6 equal to 0. அப்போ a ஓட வேல்யூ +8 னும் a ஓட வேல்யூ அல்லது 6 னும் கிடைக்கும். இப்போ a வ வெச்சு நம்ம இந்த b ஐயும் கண்டுபிடிக்கணும் இல்லீங்களா. அப்போ a சமம் 8 அப்படினா b is equal to 14 minus 8, that is 6. அதே மாதிரி a 6 அப்படினா b கண்டுபிடிக்கணும்னா 14ல 6 போச்சுனா 8. அப்படிங்கிறது என்ன தெரியுது அப்படினா அந்த ரெண்டு அப்சர்வேஷன்ஸ் ஒண்ணா 6 and 8 னு தெரியுது. அப்ப அதை எழுத போறோம். therefore the two observations are எது 6 and 8. அதாவது இரு தரவு புள்ளிகள் 6 மற்றும் 8 அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். இவ்வளவுதான்.